ஜெய் சாயிராம். நம்மால் செய்ய முடியாத செயல்கள், செய்யவே முடியாத காரியங்கள் என்று இந்த உலகில் எதுவுமே கிடையாது. ஒருமுறை அதை செய்து முடிக்கும் வரை மட்டும்தான் அது யாராலும் செய்ய முடியாத ஒன்றாக தோன்றும். அதை செய்து முடித்த பிறகுதான் நமக்கே தெரியும் நம்மால் எல்லாம் முடியும் என்பது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கு முக்கியமே கிடையாது. ஆனால் மகிழ்ச்சி வெற்றிக்கு மிக மிக முக்கியம். உனக்கான வெற்றி உன் கையில்தான் இருக்கிறது. உனக்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுப்பதும் உன் கையில்தான் இருக்கிறது. இனி உன் வாழ்வில் தடைகள் என்று எதுவுமே கிடையாது. இனி எல்லாமே ஏற்றமிகு ஏற்றமே. நீ செய்வதை நீ மகிழ்ச்சியோடு விரும்பினால் உனக்கான வெற்றி நிச்சயம் என் பிரியமே. உனக்கான வெற்றி நிச்சயம். என் அன்பு பிரியமே, இன்று உன்னை அலட்சியம் செய்பவர்களை எண்ணி எண்ணி கலங்கி நிற்காதே. நாளை நீ உயர்ந்த இடத்திற்கு செல்லும் பொழுது உன்னை அலட்சியம் செய்தவர்கள் உன் பின்னால் ஓடி வருவார்கள். உன்னிடமே நிலைத்து இருப்பார்கள். எல்லா பாதைகளும் உனக்கானது கிடையாது என் பிரியமே. எல்லா பாதைகளுமே உனக்கானது கிடையவே கிடையாது. நல் வாழ்க்கைக்கு சரியான பாதை எது என்பதை, மிக சரியான பாதை எது என்பதை அறிவையும் அனுபவத்தையும் கொண்டு தேர்ந்து எடுப்பதில்தான் இருக்கிறது உன்னுடைய வெற்றி. உன் வாழ்வின் வெற்றியே அடங்கியிருக்கிறது. நீ செய்யும் எது ஒன்றையும் அர்ப்பணிப்போடும் ஆர்வத்தோடும் நீ செய்து முடித்தால் எந்த சூழ்நிலையிலும் கடந்து நிச்சயமாக மிக சுலபமாக உன்னால் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும். உன்னுடைய உழைப்பை உனக்காக செலவிட கற்றுக்கொள். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை அழகானதாக மெருகேற்றும். உனது பாதையை கண்டுபிடித்து அதில் சென்று கொண்டிருப்பவர்கள் உன்னுடைய பாதையை கண்டுபிடித்து அதில் சென்று கொண்டிருக்கிறாய் என்றால் நீ காலத்தை வென்று கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். ஆனால் யோசனை மட்டுமே செய்து கொண்டு தயங்கி தயங்கி நின்று கொண்டே இருந்தால் நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் என்பதை மனதில் நினைவில் வைத்து செயல்படு. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் பிரியமே. என்ன விலை கொடுத்தாலும் நீ இழந்த எது ஒன்றையும் திரும்ப பெற்றுவிட முடியும். எதையும் உன்னால் பெற்றுவிட முடியும், அனைத்தையும். ஆனால் எவ்வளவு செலவு பண்ணாலும், எவ்வளவு பணத்தை செல்வத்தையும் கொட்டி கொடுத்தாலும் கூட நீ இழந்த நேரத்தை மட்டும் திரும்ப பெறவே முடியாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வீணடித்து இழந்த நேரத்தை திரும்ப பெருமளவிற்கு செல்வந்தனோ பணக்காரனோ யாருமே இந்த உலகத்தில் இதுவரை இருந்ததே இல்லை. இன்னும் பிறக்கவும் இல்லை, இனியும் பிறக்கப் போவதும் இல்லை. எந்த ஒரு காரணத்திற்காகவும் விலை மதிப்பில்லாத அந்த நேரத்தை மட்டும் வீணடித்து விடாதே என் பிரியமே. நீ என்றுமே எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைப்பிடித்தால், அதை நீ கடைப்பிடித்தால் நீ சந்திக்கின்ற எப்பேற்பட்ட சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்ற தீர்மை மிக சுலபமாக உன்னால் சுட்டி காட்டிவிட முடியும். உன்னுடைய உணர்வுகளை விட நீ வலுவாக இருக்க உன்னுடைய மனதை நீ பயிற்றுவிக்க வேண்டும் எப்பொழுதுமே. அப்படி இல்லை என்றால் நீ உன்னையே இழந்து விடுவாய் என் பிரியமே. நல்லதை நினைக்கும் பொழுது கிடைக்கும் தெளிவு வேறு எப்பொழுதும் கிடைப்பதே கிடையாது என் பிரியமே. நல்லதை செய்யும் பொழுது கிடைக்கும் திருப்தி வேறு எதிலும் கிடைப்பதும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நல்லதையே நினைக்க கற்றுக்கொள். நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் எப்பொழுதுமே என்றென்றைக்குமே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்காமல் போனாலும் கூட, அது நடக்காமல் போனாலும் கூட நிச்சயம் அதுவும் உனக்கான நன்மைக்காகத்தான் என்று எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல கற்றுக்கொள். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை
கஷ்டம் வந்தால் என்ன, போராட்டம் வந்தால் என்ன, துன்பம் வந்தால் என்ன, அனைத்துமே அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது என்பதை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் முகத்தில் எப்பொழுதும் புன்னகை இருந்து கொண்டேதான் இருக்கும். புன்னகையோடு இருப்பவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை, வென்றுதான் காட்டியிருக்கிறார்கள். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? யாருக்குமே கஷ்டம் இல்லாத வாழ்க்கை என்று கிடையவே கிடையாது. கஷ்டம் இல்லை என்றால் அது வாழ்க்கையே இல்லை. இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றே காட்டிவிடலாம். நம்ம எல்லாருக்குமே நம்ம மனசுல எதுக்கு நம்ம இப்போ ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம், யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த ஓட்டம், இதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்பை வருத்தி கொண்டு மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இவ்வளவு சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். அப்படி சம்பாதித்தும் கூட நிம்மதியாக ஒருவேளை உணவு கூட அருந்த முடியவில்லையே, உண்ண முடியவில்லையே. எதுக்காக இந்த உழைப்பு, எதற்காக இந்த ஓட்டம், எதற்காக இந்த போராட்டம் என்ற எண்ணம் நம் எல்லோர் மனதிலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வந்திருக்கும், வந்தே தீரும். இப்படி எதிர்மறையாக சிந்தனை செய்யும் அளவிற்கு என்றாவது ஒரு நாள் நம் மனதில் எண்ணம் வந்திருக்கும். அப்படி ஒரு விரக்தியான மனநிலையில் ஒரு இளைஞன் என்ன செய்வது, எதற்காக இந்த வாழ்வு, இந்த வாழ்வை ஏன் வாழ்ந்தாக வேண்டும், இந்த வாழ்வை வெல்லப் போகிறோமா அல்லது இழந்துவிடப் போகிறோமா என்ற பலவிதமான சிந்தனைகளோடும் குழப்பத்தோடும் விரக்தியோடும் ஒரு கடற்கரையோரமாக தன் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த இளைஞனின் மனம் முழுக்க கவலைதான். ஏதோ ஒரு சுமையை தூக்கி சுமப்பது போல தன் மனதை சுமந்து கொண்டிருப்பதாகவே நினைத்து கொண்டிருக்கிறான் அந்த இளைஞன். அப்படி அவர் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது யாரோ அந்த இளைஞனை அழைக்கும்படி அவன் காதுகளுக்கு கேட்கிறது. அவனும் சுற்றும் சுற்றும் பார்க்கிறான், அங்கும் இங்கும் தேடுகிறான். யார் தம்மை அழைத்தது என்ற கேள்விக்குறியோடு அங்கும் இங்கும் நோக்குகிறான். எவ்வளவு தேடியும் அந்த குரல் எங்கிருந்து வந்தது என்பதை அவனால் கிரகிக்கவே முடியவில்லை. மீண்டும் அதே குரல் கேட்கிறது. அப்பொழுது கீழே இருந்துதான் அந்த குரல் வருகிறது என்று தலையை கீழே பார்க்கிறான். அங்கே ஒரு நத்தை இருக்கிறது. அவன் கால் கடியில் ஒரு நத்தை பேசியது. அந்த குரல்தான் அவனை கூப்பிட்டது போல அவன் காதுக்கு கேட்டது. உடனே அந்த இளைஞன், யார் நீ, என்னை ஏன் கூப்பிடுகிறாய் என்று கேட்டது. உடனே அந்த நத்தை, ஆம், நான் தான் உன்னை கூப்பிட்டேன் என்று சொன்னது. மீண்டும் அந்த நத்தை சொன்னது, பார்ப்பதற்கு மிகவும் சோகமாக இருக்கிறாய், வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற எண்ணத்தில் நடப்பது போல நடந்து கொண்டிருக்கிறாயே, உன் மனவேதனைதான் என்ன? உன் மனவேதனையை என்னிடம் சொல்லிப்பார், உனக்கு ஆறுதல் கூறுவதற்காகத்தான் நான் உன்னை அழைத்தேன் என்று கூறியதாம் அந்த நத்தை. உடனே அந்த இளைஞன் கேட்டதுதான் தாமதம் என்று தன்னுடைய மனக்குமுறல் அத்தனையையும் கொட்டுகிறான். என்னடா வாழ்க்கை என்று நான் வாழ்கிறேன், இந்த வாழ்க்கையில் மனவேதனை தான் எனக்கு மிஞ்சி இருக்கிறது. எதற்குமே என்னுடைய உடலும் ஒத்துழைக்கவே இல்லை. மிக பெரிய சுமையை நான் சுமப்பது போல நான் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தன் மனக்குமுறல்கள் அத்தனையும் அந்த நத்தையிடம் சொல்கிறான் அந்த இளைஞன். அனைத்தையும் கேட்ட அந்த நத்தை, நீ என்னத்தான் அப்படி பெரும் சுமையாக சுமக்கிறாய்? என்னை பார்த்து கூடவா நீ சுமையை சுமக்கிறாய் என்ற எண்ணம் என் மனதில் எண்ணுகிறது? என்னை பார்த்து கூடவா உனக்கு வேதனையாக இருப்பது போல உன் மனம் தோன்றுகிறது என்று கேட்டது அந்த நத்தை. என்னை நன்றாக உற்றுப்பார், நான் வாழவில்லையா? நானும் நம்பிக்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வாழும் வீட்டையே தினம்தோறும் நான் சுமந்து கொண்டு சென்று கொண்டுதானே இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று கேட்டது அந்த நத்தை. இதை நினைத்து நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டதும் இல்லை, கஷ்டப்பட்டதும் இல்லை. இதுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று கேட்டதாம் அந்த நத்தை. அதை விடு, இந்த உலகமே என்னை சோம்பேறி என்று பல ரூபத்தில் என்னை அழைத்தாலும் கூட நான் என்ன விரக்தியின் உச்சத்திற்கா சென்று விட்டேன்?
இதுதான் கடவுளின் அமைப்பு, இதுதான் இயற்கையின் அமைப்பு என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் வாழ்க்கையை வெறுத்து விட்டேனா? இது இறைவனின் படைப்பு, எனக்காக கொடுக்கப்பட்டது. என்னுடைய பயணம் வேண்டுமானால் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நான் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன். இந்த நீண்ட நெடிய பயணத்தில் என்ன ஒரு தடைகள் வந்தாலும் நான் நம்பிக்கையோடு அனைத்தையும் முறியடித்துவிட்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன். என் வாழ்வை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதே போல என்னை போல நீயும் உன்னை முழுவதுமாக நம்பு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையில் பல தடைகளை நீ தாண்டிதான் பெற்றிருக்கிறாய். அந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றுவதை முதலில் நிறுத்திவிடு என்று கூறியதாம் அந்த நத்தை. உன்னை நீ முழுமையாக நம்பும் பொழுது உன் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு சுமையாக தோன்றாது என்று அந்த நத்தை அவனுக்கு அறிவுரை கூறியதாம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சகிப்புத்தன்மை என்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இறைவனின் படைப்பில் எல்லாமே சமம்தான். அனைவரும் நம்பிக்கையோடு என்ன தடைகள் வந்தாலும் வீர நடை போடுபவன்தான் வாழ்க்கையில் வெல்ல முடியும், அல்லது வாழ்க்கையில் மூழ்கத்தான் வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்றில்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. கஷ்டமில்லாத வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை. கஷ்டம் இல்லை என்றால் அது வாழ்க்கையும் இல்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு நாம் இருந்தோமேயானால், நம் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்தோமேயானால் நிச்சயமாக வாழ்வை வென்று காட்டலாம். இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம் வாழ்வு நமக்குத்தான், நாம் வாழ்ந்தேதான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. சோகங்கள் நமக்கு சொந்தமானது அல்ல. அதை தக்க வைத்துக் கொள்வதும் தகர்த்து எறிவதும் அவரவர் கையில்தான் இருக்கிறது, அவரவர் துணிவில்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வாழ பழக வேண்டும். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே என்று வருத்தம் கொள்ளாமல், நமக்கான எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கும் என்று கவலைப்படாமல், நம்பிக்கையோடு நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வெல்வதற்கான அத்தனை யுத்திகளையும் மேற்கொண்டு வாழ பழகிக்கொண்டால், நமக்கு சந்தோஷம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ்க்கையை வென்று காட்டலாம். மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாகவே வந்துவிடும். பணம் வந்துவிட்டால் நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டால் சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக வரத் துவங்கும். உனக்காக உன் தந்தை நான் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பேன். உனக்காக நான் கடைசி வரை இருப்பேன் என்பதெல்லாம் தவறான வார்த்தைதான். ஏனென்றால் இங்கு கருவறை முதல் கல்லறை வரை அனைத்துமே தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விரும்பியது எல்லாம் அனைவருக்கும் கிடைத்து விடுவதும் இல்லை, கிடைத்து விடுவது எல்லாம் அனைவரும் விரும்பியதும் அல்ல. எதையோ பெற்று, எதையோ கிடைத்து, எதுவோ வாழ்க்கை, எதையோ சந்தித்து, எதையோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் அனைவருமே. வெளியே சிரித்து உள்ளே அழுது கொண்டும்தான் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்குமே எல்லோருக்குமே சந்தோஷம் நிரந்தரமாக இருந்துவிடுவதும் இல்லை. கஷ்டகாலம் நிலையானதாக அவர்களிடம் இருந்து விடுவதும் இல்லை. அனைத்துமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. கலங்காதே. உன்னுடைய எல்லா சோதனைகளிலிருந்தும் வெற்றிகரமாக நீ மீண்டு வெளியே வருவாய். நான் அதற்கு உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன்னுடைய கருணையான பார்வையாலும் என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய எதிர்காலம் ஆனந்தமாக அமையும். உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அவசரப்படாதே. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உன் சாயி தேவா காட்டுவேன். நிச்சயமாக நீ உயர்ந்த இடத்தை அடைவாய். என்னுடைய கையை உன்னால் பார்க்க முடியாதது என்பதால் நான் உன்னை பிடித்து கொள்ளாமல், நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து விடாதே.
என்னுடைய பார்வை உன் மீது எப்பொழுதும் இருக்கிறது. என்னுடைய கை உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. நீ தடுக்கி விழும் சமயத்தில், சோதனையான காலத்தில் அனைத்திற்கும் உன்னை தூக்கிவிடவும், உன்னை ஆறுதல் படுத்தவும், உன் மனவலிக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறவும், நான் உன்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எந்த நிமிடத்திலும் மறந்து விடாதே. நான் அன்றும் இன்றும் எப்பொழுதும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? எது வந்தாலும் தளராமல் முன்னேறி கொண்டே இரு. உன்னுடைய தைரியமே உன்னுடைய சூழலையும் உன்னுடைய சந்தர்ப்பத்தையும் மாற்றும் ஆயுதமாக இருக்கும். எனவே தன்னம்பிக்கையோடு எழுந்து ஓடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு, வீர நடை போட்டுக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். நினைத்த இலக்கை அடைந்து விடலாம். நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் நடத்தி காட்ட இருக்கிறேன். அது நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே வேதனைப்படுத்தி கொள்ளாதே. உன்னுடைய நம்பிக்கையாக நான் இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே, வாழ்ந்து கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் கிடைக்காத பொழுது, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையும் பொழுது, நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்து விட்டதாக நினைத்து கொண்டு அப்படியே வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடுகிறாய். எனவே எதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்காதே. வருவது வரட்டும், போனது போகட்டும், போவது போகட்டும், எது வந்தாலும் நான் தைரியமாக இருப்பேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். அப்படி நீ இருந்தால் அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை விட்டுவிட்டு நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லையே என்று எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்து விடாதே. அந்த முடிவு ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்பதை நிதர்சனமான நம்பு. குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலாது. ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலவே நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை அந்த நம்பிக்கை தரும். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக ஆனந்தமாகவே இருக்கும். காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கூட கவலை கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும். இப்பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலைகளும் கடந்து போகும் என்று தீர்க்கமாக நம்பு. நம் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று நினைப்பவர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். மற்றவர்களால். மற்றவர்களுக்கு மறந்தும் கூட தீய எண்ணங்களை நினைத்து விடாதே. மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு அப்படியே இருக்கும் பட்சத்தில் நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அது உனக்குதான் கெடுதலாக வந்து அமையும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு மீண்டும் வரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நல்லதை மட்டுமே நினை. மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினை. உனக்கும் நல்லதை மட்டுமே நினை. நல்லதை மட்டுமே பேசு. நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மகிழ்ச்சியாக இல்லை, மனம் தவித்து கொண்டு இருக்கிறாய், அமைதி துளியும் இல்லை, என்னவாக இருக்கும் என்றுதானே யோசித்து கொண்டிருக்கிறாய். ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதால் தான் அந்த மன நிம்மதி உன்னிடம் இல்லாமல் இருக்கிறது. அதிகமாக யோசிக்க தேவையே இல்லை. சிறப்பான முடிவுகளெல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றன. எனவே ஒரே நொடி போதும், அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன்.
உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனமடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்க பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டுமல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் எந்த ஒரு துன்பம் உனக்கு வந்தாலும் அது தூசியாகவே தெரியும். உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம், ஜெயித்தே காட்டலாம். நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே உனக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை, உன்னால் இதை சாதிக்க முடியுமா, உன்னால் இதை வெல்ல முடியுமா என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நீ ஜெயித்து காட்டுவதே அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடும். இப்பொழுதெல்லாம்
உண்மையை சொல்பவதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அதேபோல அந்த பொய்யை போற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. அதையும் நம்ப பல பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பேசுகிறவர்கள்தான் என்றாலும் நீ எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் பேசவில்லை என்றால் அந்த ஏமாற்றத்தின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, மனிதர்களின் மனமும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது நடக்கும் முன்பாகவே இது நல்லதாகவே நடக்கும் என்று நினைத்துப்பார். நீ நினைப்பதை விட மேலாக இரட்டிப்பு பலன் உனக்கு கிடைக்கும்.